லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. ராமர் கோயில் திறப்பு விழா தொடர்பான சுவாரஸ்ய தகவல்களை அயோத்தியில் இருந்து புதிய தலைமுறை குழு பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் அயோத்தி நகரம் முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். கணபதி, இப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய பகுதியில பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை பாதுகாப்பு அதிகாரிகள் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க? நீங்க இருக்கக்கூடிய பகுதியில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்னென்ன விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு கணபதி? இப்போது நாம் இருக்கும் இடம் ராம்பத் என அழைக்கப்படும் அயோத்தி நகரின் பிரதான பகுதி. இந்த பகுதியாகத்தான் நாம் அயோத்தி ராமர் கோயிலுக்கு செல்ல வேண்டும். இந்த இடத்தில் உள்ள காவல்துறை அலுவலகத்தில் நாம் இன்று விசாரணை செய்து என்ன தகவல், எப்போது பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள், வாகனங்களுக்கு அனுமதி உண்டா போன்ற விஷயங்களை அறிய முயற்சி செய்தோம். அப்போது காவல்துறை அதிகாரிகள் நேற்று இரவிலிருந்தே அயோத்தி நகரம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது என தெரிவித்தார்கள். இப்போது நீங்களே பார்க்கலாம், இந்த பகுதியிலே எவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு கமாண்டோ படையினர் காவலுக்கு இருக்கிறார்கள் என்பதை. இவர்கள் அனைவருமே நேற்று இரவிலிருந்து இந்த பகுதி முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தடுப்புகளை அமைத்து ஹை செக்யூரிட்டி ஜோன் என இந்த பகுதி முழுவதுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அனுமதியின்றி யாரும் இந்த பகுதியில் வாகனங்களை கொண்டு வர முடியாது, கொண்டு போக முடியாது என்பது. இன்று வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இதே கட்டுப்பாடு நாளை முதல் பொதுமக்களுக்கும் விதிக்கப்படும் என தெரிகிறது. அதாவது சாலைகளில் நடந்து செல்வது கூட அவர்களுக்கு சிரமமாகிவிடும். இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த சாலையிலே பொதுவாக வாகனங்கள் வந்தவண்ணமும் சென்றவண்ணமுமாக இருக்கும். ஆனால் இன்று இந்த சாலை வெறிச்சோடி இருக்கிறது. நடைபாதையாக செல்பவர்கள் மட்டுமே இந்த சாலையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வாகனங்கள் சிறப்பு அனுமதி இருந்தால் மட்டுமே அனுமதி என காவல்துறையினர் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இங்கே அலங்கார பணிகள் உள்ளிட்டவை தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போலவே இந்த தெரு மட்டும் அல்லாது இதன் அருகிலுள்ள பகுதிகளையும் சுத்தம் செய்யும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குளிர் கடுமையாக இருந்த போதிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் பார்க்கலாம், எனக்கு 2 பக்கங்களில் இருந்தும் எத்தனை பேர் நடந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அதில் சிலரிடம் கொடிகளும் இருக்கிறது. இவர்கள் ஹனுமான்கடி போன்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்காக இப்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் பிற ஆலயங்களுக்கும் செல்வார்கள். அயோத்தி நகரிலே தங்கியிருக்கக்கூடிய இவர்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லை என்றாலும் இங்குள்ள மடங்கள், தரம்சாலா போன்ற இடங்களிலே தங்கியிருந்து ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்று நிலவுகிறது. நாளை பிரதமர் நரேந்திர மோடி, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் இங்கே வர இருக்கிறார்கள் என்பதால் கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கும். அந்த சமயத்தில் நடந்து கூட இந்த சாலையிலே செல்வதற்கு அனுமதி இருப்புமா என்பது ஐயமாகவே இருக்கிறது. பிரியதர்ஷினி, கணபதி, நீங்க இருக்கக்கூடிய பகுதியில தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிற விவரங்களை சொன்னீங்க. நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக அயோத்தியில் தற்போது வாகனங்கள் அனுமதிக்கப்படுவது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். அயோத்தி நோக்கி வரக்கூடிய வாகனங்களுக்கான அனுமதி அப்படிங்கிறது முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கு. வாகனங்கள் திருப்பி விடப்படுதா? ஏன்னா அதிக அளவில் ஒருவேளை வாகனங்கள் திருப்பி விடப்படும் பட்சத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு போதுமான காவலர்கள் அந்த பகுதியில் இருக்காங்களா? பிரியதர்ஷினி, புதிய தலைமுறை சார்பா நம்ம இந்த அயோத்தியால என்ன நிலைமை இருக்கு அப்படின்றத காட்சிகள் மூலியமா நம்ம நேயர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அலங்காரங்கள் எப்படி செய்யப்பட்டு இருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை செய்தியாளர் கணபதி கொடுத்திருந்தாரு, அந்த எக்ஸ்க்ளூசிவான விஷுவல்ஸோட. இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் அயோத்தி கரெக்டா என்ட்ரி ஆகக்கூடிய ராம் பாதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க முடியும், இது கரெக்டா இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல புதுசா கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராம் மந்திர் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வாகனம் திருப்பி விடப்படுறத பார்க்க முடியும். செய்தியாளர்களுடைய வாகனமா இருந்தாலும் சரி, யாருடைய வாகனமா இருந்தாலும் சரி, வாகனங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றதும் கொடுத்திருக்கிறாங்க. உள்ள நுழையறதுக்கான பாஸ்கள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாஸ்கள் இருந்தா மட்டும்தான்
வாகனங்கள் யாருடைய வாகனமா இருந்தாலும் என்ட்ரி ஆகும். இது எந்த இடத்துல இருந்துன்னா பக்கத்துல ஃபைசாபாத் மாவட்டம் இருக்கு, அந்த மாவட்டத்துடைய எல்லைப்புறங்கள்ல இருந்து உங்களுக்கு வாகனங்கள் வந்து முழுமையா தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு உள்ள எந்த ஒரு வாகனமுமே வெளிவாகனம் எதுவுமே அனுமதிக்கப்படாத வகையில நிறுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது வந்து அந்த பிரதான சாலையா இருக்குது, ராமர் கோயிலுக்கு வரக்கூடிய பிரதான சாலையா இருக்கு. எவ்வளவு வெறிச்சோடி இருக்குன்னு உங்களால காட்சிகள் மூலியமா புரிஞ்சு கொள்ள முடியும். காவல்துறையினுடைய வாகனங்கள் சிறப்பு அழைப்பாளர்களுடைய வாகனங்களை தவிர்த்து எந்த ஒரு வாகனமுமே அனுமதிக்கப்படுறது இல்ல அப்படின்னு இந்த காட்சிகளை பார்த்தா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ யாராவது அயோத்தியாவுக்கு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வந்துகிட்டு இருந்தாங்கன்னா இந்த செய்தியை பாக்குறவங்க எங்க இருக்கிறாங்களோ அவங்க அங்கேயே இருந்துடணும். ஏன்னா கடுமையான குளிர் நிலவக்கூடிய சூழல்ல வாகனங்கள் அனுமதிக்கப்படுறது இல்ல. தேவையில்லாம வந்து அவங்க எவ்வளவு பாஸ் என்ன ஒரு வச்சிருந்தாலும் கிடையாது, அவங்களுக்குன்னு அனுமதிக்கப்படக்கூடிய பாஸ்கள் கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து ஒவ்வொரு வாகனத்துக்கும் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 288 340 அப்படின்னு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. QR கோட் ஸ்கேனிங் கொடுத்திருக்காங்க. அந்த உள்ள வரக்கான என்ட்ரி பாஸ்களுக்கு வந்து ஸ்கேனிங் கொடுத்திருக்காங்க. சோ என்ட்ரியில இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து அந்த ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அது ரிஜிஸ்டர் ஆயிருந்தா மட்டும்தான் வாகனங்கள் உள்ள வரவழைக்கப்படுது. பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாது, உடனடியா திருப்பி அனுப்பப்படுது. சாலைகள்லயும் எங்கேயும் வாகனங்கள் நிறுத்தக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்குன்றதுனால மன்னிக்கணும், பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு பிரதமர் வருவதும் தவிர்த்து ஏராளமான சிறப்பு விருந்தினர்களுடைய வாகனங்களும் வரப்போகுது. அதனால பார்க்கிங் வசதியிலிருந்து எல்லாமே பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட புது வாகனங்கள் லோக்கல்ல இருக்கக்கூடிய அயோத்தி மக்களுடைய வாகனங்களையும் கூட வெளியே அனுப்பப்பட்டுருச்சு. அவங்களும் யாரும் உள்ள என்ட்ரி கிடையாது. ரொம்ப எசென்சியலான சர்வீஸுக்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும். இந்த பஸ்ஸுகள்லாம் எதுக்குன்னா காவல்துறையினருடைய அதிகாரிகளை அழைச்சிட்டு வரக்கூடிய வாகனமா தான் இருக்கு. இப்ப பார்த்தா தெரியும், அந்த என்ட்ரி பாசஸ் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. அந்த பாஸ்கள் இருந்தா மட்டும்தான் வந்து உள்ள என்ட்ரி ஆவாங்க. இப்ப இந்த பார்க்க முடியும் உங்களால இந்த நம்பர்கள் கொடுக்கப்பட்டு இந்த ஹிந்தியில எழுதி இருக்கும் 22/1/2024. சோ இந்த வாகனம் மட்டும்தான் உள்ள இருக்கும். யாரு வந்து எந்த பேர்ல வந்து பாஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய மொபைல் எண்கள் இப்படின்றது எல்லாமே வந்து இங்க எழுதப்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுது. எவ்வளவு அளவுக்கு கெடுபிடிகள் இருக்கு அப்படின்றத இதன் மூலியமாவே புரிஞ்சுக்க முடியும். சோ யாராவது வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வர வேணாம் அப்படின்றதுதான் நம்மளால இங்க இருந்து சொல்லக்கூடிய தகவலா இருக்கு. பிரியதர்ஷினி, ராமர் கோயிலோட திறப்பு விழா நாளைக்கு அப்படின்னா கூட அயோத்தியில இப்பவே வாகனங்கள் போக்குவரத்து அப்படிங்கிறது முற்றிலுமா நிறுத்தப்பட்டு வருது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன். அடுத்ததாக கணபதி, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இப்பவே பக்தர்கள் வந்து அயோத்தி நோக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது அப்படின்னு. நாம கூட காட்சிகளை பார்த்தோம். அப்படி அயோத்தி நோக்கி படையெடுக்கக்கூடிய பக்தர்களுக்கு அங்க அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா? அதே போல அங்க இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள்ல கடைகள் வழக்கம் போல செயல்பட்டு வருதா? உணவு விடுதிகள் மற்றும் சின்ன சின்ன கடைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போது நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். ஒரு சில கடைகள் திறந்திருக்கின்றன, ஒரு சில கடைகள் மூடி இருக்கின்றன. அதாவது 50% கடைகள் மட்டுமே இப்போது திறந்திருக்கின்றன. நாளை இது கூட இருக்காது, கட்டுப்பாடுகள் அதிகம் இருப்பதால் மீதமுள்ள கடைகளும் மூடப்படும் என தெரிகிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.